திமுக தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வருதுன்னா, இது வந்து ஆன்மீக புரட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆதிநகர்த்தர்களும் ஆன்றோர் பெருமக்களும் கொண்டாடக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகங்கள் நடத்தியிருக்கோம் அப்படின்னு திரும்ப திரும்ப முதல்வர் சொல்றாரு, அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனால் இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு கேரளாவில் வந்து கும்ப மேளா அது நடக்க இருக்கிறது. அந்த கும்பமேளா நிகழ்ச்சி தொடக்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது தமிழகத்திலே உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய திருமூர்த்தி ஹில்ஸ். அங்கே அந்த கும்பமேளா நடக்கிறது கேரளாவில் என்னன்னா பாரதப்புழா அப்படின்னு ஒரு ரிவர் நதி அந்த மலப்புரத்தில் இருக்குது. அந்த நதியோரம் தான் அது கடைசியாக அந்த விழா நடக்கும். ஆனால் அந்த ரிச்சுவல்ஸுக்கு தொடக்கம் வந்து எங்கன்னா திருமூர்த்தி ஹில்ஸ் உடுமலைப்பேட்டையில் இருக்கக்கூடிய அங்கேருந்து தான் அதை தொடங்கணும். அந்த விழாவை நாங்கள் நடத்த அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசு சொல்கிறது. கேரளாலேருந்து பல பக்தர்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, இங்கேருந்து தான் ரத யாத்திரையை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. இங்கே எதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னோடனே வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கிற மகாமேருவை எடுத்துக்கிட்டு காரில் வச்சு பாலக்காடு வரைக்கும் காரில் எடுத்துகிட்டு போய் பிறகு அங்கிருந்து பூஜைகள் செய்து ரத யாத்திரை மூலமாக கொண்டு சென்றிருக்காங்க. 21 நிறைவு நிகழ்ச்சி நடப்ப இருக்கிறது. தமிழக அரசனுடைய இந்த செயல்பாடை எப்படி பார்க்குறீங்க? வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஹிந்துக்கள் தங்களுடைய திருவிழாக்களை தங்களுடைய ஆன்மீக மரபுகளை தொடர்ச்சியாக செயல்படுத்த முடியாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் ஆட்சி. தொடர்ந்து பார்க்கிறோம். திராவிட மாடல் ஆட்சி என்பது பின்னணியிலிருந்து கிறிஸ்துவர்களும் முஸ்லீம் இயக்கக்கூடிய ஆட்சி என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பரதப்புழா நதியுடைய கும்பமேளா என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கக்கூடிய ஒரு புண்ணிய நிகழ்வு. இந்த கும்பமேளாங்கிறது என்னன்னா குருவுடைய பயணம். ஆகாயத்துல இதெல்லாம் ஒரு அஸ்ட்ரானமி. நேயர்கள் தெரிஞ்சுட்டு சுருக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். அந்த ஆகாயத்தை 360 டிகிரி இருக்கு இல்லையா, 360 டிகிரிஸை வந்து 30 டிகிரியா பிரிக்கிறாங்க. அந்த 30 டிகிரிங்கிறது ஒரு ரீஜன். அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அமைப்பை வைத்து ஒரு பேர் வைக்கிறாங்க. மகர ராசி, கும்ப ராசி, இப்படி ஒரு ராசிக்கு பேர் வைக்கிறாங்க. சூரியன் என்ன பண்றாங்கன்னா அந்த 12 ராசிகளே ஒவ்வொரு மாசம் ஒரு ராசியில இருக்கார். மகர ராசிக்கு சூரியன் வந்தாருன்னா அப்ப வந்து தை மாசம் பிறக்குதுன்னு அர்த்தம். அடுத்து நகர்ந்துருவார் கொஞ்சம். நீங்க பாத்தீங்கன்னா சூரியனுடைய இதே வந்து கரெக்டா ஈஸ்ட் டு வெஸ்ட் இருக்காது, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். அப்ப அந்த ரீஜனை தான் வந்து ஆகாயத்துல வந்து செயற்கையா நம்ம ஒரு பேர், ஒரு வெர்ச்சுவலா ஒரு ஏரியாவை பிரிச்சு ராசின்னு பேர் வைக்கிறாங்க. இப்ப சூரியன் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியத குரு வியாழன் ஜூபிட்டர் என்ன பண்ணுவாருன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். ஒரு ராசிக்கு குரு பெயர்ச்சி, அதான் ஜோசியத்தை சொல்லுவாங்க, 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ந்து திருப்பி அந்த ராசிக்கு வருவார். அப்போ ஒவ்வொரு நாட்டுடைய புண்ணிய நதிகள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட ராசியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றன. இப்ப தாமிரபரணி ஒரு குறிப்பிட்ட ராசியோட அம்சம். அதே போல கங்கை, யமுனை, கோதாவரி எல்லாமே. அப்ப கும்பமேளா என்பது என்ன? ஹரித்வார் நடக்கக்கூடிய கும்பமேளா, பிரயாக்ராஜ் நடத்தக்கூடிய கும்பமேளா. அதே போல ஒவ்வொரு கும்பமேளாவும் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை வந்து அந்த நதியுடைய ராசி பொருந்தக்கூடிய சமயத்துல குருனுடைய பார்வை இங்கே விழக்கூடிய காரணத்தினால் அந்த கும்பமேளா சமயத்துல அந்த சமயத்துல போய் தை மாசத்துல போய் அங்க போய் ஸ்நானம் பண்ணோம்னா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அஸ்ட்ரானாமிக்கல் பிளஸ் எல்லாமே கலந்து உள்ளது, டிவைன் ஸ்பிரிச்சுவலா கலந்த ஒரு நிகழ்வு. அந்த வகையில இந்த கும்பமேளா பரதப்புழா நீங்க சொன்னபடி உடுமலைப்பேட்டையில வந்து துவங்கக்கூடிய அந்த நதி திருமூர்த்தி மலையில துவங்கி பாலக்காடு வழியா கேரளா போய் மலப்புரத்துக்கு அழிக்க கடல்ல கடக்கூடிய நதி. அங்க திரு நவ யோகி என்று அந்த பழைய காலத்து பேர். 9 வகையான யோகிகள் போய் முகுந்தன் என்று சொல்லக்கூடிய குழந்தை கண்ணனை பூஜை பண்றாங்க. அந்த திருநவ யோகி என்பது திருநாவாய என்று பெயர் மாறி இருக்கு, திருநாவாய முகுந்தன். இது என்ன கவனிக்கணும்னா 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கூடிய அந்த திருநாவாய கும்பமேளா ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கிறார். வைஷ்ணவ திருத்தலங்கள் 108 தெய்வ திருத்தலங்கள் உண்டு. அந்த 108 திருத்தலம், இது 76வது திருத்தலம், ஆழ்வார்கள் பாடப்பட்ட புண்ணியத்தலம். அதே போல சேரமான் பெருமான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சேரமான் பெருமான் என்கின்ற அரசனை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இந்த கும்பமேளா நடக்கும். இதெல்லாம் எப்ப விடுபட்டு போச்சுன்னா, இத்தனை நடந்தது எல்லாமே
திப்பு சுல்தான் காலத்துல ஒரு பெரிய ஆக்கிரமணம் நடந்து நிறுத்த முயற்சி நடக்குது. அதையும் மீறி மக்கள் வந்து ஒரு பெரிய முயற்சி பண்ணி அதை முறியடிச்சிடுறாங்க. அப்பயும் தொடர்ந்து நடத்துறாங்க. காந்தி தலைமையில பெரிய நடந்து மாப்பிளா கலவரம் நடந்தது இல்லையா? அந்த மாப்பிளா கலவரம் நடந்த பிறகு, மாப்பிளா கிலாபத் மூவ்மெண்ட்டுக்கு பிறகு, மாப்பிளா கலவரத்துக்கு பிறகு அடியோடு இந்த பழக்கம், ஏன்னா அதுக்கப்புறம் முஸ்லீம்கள் நடத்த விடலை. மலப்புரம் மாவட்டம் முழுக்க முழுக்க முஸ்லிமுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமா போயாச்சு. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கோயிலுடைய வரலாறு எடுத்து பார்க்கும்போது 6000 ஆண்டு பழமையான கோயில் சொல்றாங்க. அப்ப பல ஆயிரம் நம்ம வச்சுக்குவோம், 6000 கொண்டு விட்டுலாம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கும்பமேளா மாப்பிளா கலவரத்துக்கு பிறகு நின்று போய்விட்டது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் ஆரம்பிக்கிறது. திப்பு சுல்தான் காலத்துல நின்றுருக்கு, திருப்பி நடந்திருக்கு, அந்த மாதிரி சொல்றாங்க. தொடர்ந்து நடத்தக்கூடிய அந்த பழக்கம் வந்து கிட்டத்தட்ட 271 ஆண்டுகள் இதை சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு திருப்பி ஆரம்பிக்க போறாங்க. இப்ப இந்த ஆண்டு எல்லா இந்த கும்பமேளா நடத்தணும் என்று சொல்லி இதே போல எல்லா உள்ள ஹிந்துக்கள்லாம் சேர்ந்து நம்ம இத்தனை ஆண்டு விட்டு போனதை திருப்பி செய்யணும். உடனே என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கேட்பாங்க இல்லையா, இன்னும் 200 வருஷமா ஒரு வேலையை பண்ணல, இப்ப திருப்பி பண்ணுமா? அதே கேள்வி கேட்டாங்க. ஆனா இவ்வளவு நாள் தீபத்தினுள்ளதான் ஏத்துனீங்களா? இதே கேள்வி அங்கேயே கேட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த மரபு வந்து மாப்பிளா கலவரத்திற்கு பிறகு வந்து மாறுபட்டு விட்டது என்று சொல்வதற்காக திருப்பி நான் கொண்டுறோம். எங்களுடைய உரிமை அது, ஆமா, உரிமை மீட்பு என்று சொல்லி மீண்டும் அதை கொண்டுவதற்காக விழா கமிட்டி எல்லாம் ஏற்படுத்தி எல்லா கோயில்கள் எல்லாத்தையும் போய் பார்த்து பேசி அதை ஆரம்பிக்க முயற்சி எடுத்தாங்க. தமிழ்நாட்டுல பாருங்க, இதே போல தீபத்தூண் ஏத்தனமான்னு கேட்ட போது இந்துக்கள் வந்தாங்க, நான் என்ன சொல்லல, ஆனா பல பேர் பேசாம தான் இருந்தாங்க. கேரளால உள்ள இந்துக்களை பகைத்து கொண்டு இந்த திருநாவாய முகுந்தனுக்கு இந்த பெருவிழாவுக்கு தீர்த்தவாரிக்கு நம்ம தடை போட்டால், கும்பமேளாவுக்கு தடை போட்டால் கேரளாவில் உள்ள கொஞ்ச நெஞ்ச இந்துக்கள் ஓட்டும் கிடைக்காது என்று பயந்து கம்யூனிஸ்ட் அரசு படிந்தது. அதான் காரணம். அப்ப உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய சொரணையுள்ள இந்துக்களாக கேரள மலையாளி இந்துக்கள் இருக்கின்ற காரணத்தினால் கேரள கம்யூனிஸ்ட் அரசு அவங்க வந்து பணிஞ்சிட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே கொடுக்கலங்கிறத நான் சொல்லல, நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இங்க முகுந்தனை விட முஸ்லீம் ஓட்டு இவங்களுக்கு தேவை. முகுந்தன் பெருசு கிடையாது, ஆமா, முக கட்சியினருக்கு, ஆமா, மூகா கட்சியினருக்கு. அதுதான் திப்பு சுல்தானை வந்து தடுத்தார் என்று நம்ம இந்த வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. அது திப்பு சுல்தான் தடுத்ததை இப்ப திரும்ப நடத்தினா உங்களுக்கு கோபம் வந்துருமே. அதனால மணிமண்டபம் கட்டிய ஊரல்லவா? ஆமா. அப்ப திப்பு சுல்தான் முக்கியமா, முகுந்தன் முக்கியமா? யோசித்து பாருங்கள். ஆகவே தமிழக அரசு எப்படிப்பட்ட தமிழக அரசு இந்துக்களுக்கு வஞ்சனை செய்கின்றது என்பதை இந்த ஒரு சம்பவமே நமக்கு போதும். அந்த மலையாளி இந்துக்களை நான் பாராட்டுகிறேன். எதிர்ப்புகளை மீறி 200 மேற்பட்ட ஆண்டுகளாக தடைபட்டு போன ஆயிரக்கணக்காண்டு பழமையான கும்பமேளாவை மீண்டும் புதுப்பித்திருக்கிறார்கள், புத்துயிர் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் போய் கலந்துக்கணும். நம்ம சேர நாடு தமிழகத்தை சேர்ந்த போய் தான் சேரமான் பெருமானை தேர்ந்தெடுத்த ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இந்த கும்பமேளா நடக்கும். ஆகவே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முழு உரிமை இருக்கிறது. நம்ம போய் அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து அதை கோலாகலமாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். Tara Divine Awards 2025.